ரைட், எழுதிக்கொள்வோம். 201 எழுதிக்கொள்வோம். 201 இன்றைக்கு 8.1ஐயும் 8.2ஐயும் முடிப்போம். ரைட், டார்கெட் ஒன்று தான். சரி, மின்னோட்டத்தின் வரைவிலக்கணம். 201 மின்னோட்டத்தின் வரைவிலக்கணம். அலகு நேரத்தில் பாய்ந்த மின்னேற்றங்களின் எண்ணிக்கை, அலகு நேரத்தில் பாய்ந்த மின்னேற்றங்களின் எண்ணிக்கை, அலகு நேரத்தில் பாய்ந்த மின்னேற்றங்களின் எண்ணிக்கை மின்னோட்டம் எனப்படும். கீழே சமன்பாடை போட்டு பாக்ஸ் பண்ணுங்க. மின்னோட்டம் சமன், தமிழால் எழுதிக் கொள்ளுங்க. கீழே மின்னோட்டம் சமன் பாய்ந்த ஏற்றங்களின் எண்ணிக்கையின் கீழ் நேரம், பாய்ந்த ஏற்றங்களின் எண்ணிக்கையின் கீழ் நேரம். கீழே I சமன் Q/T, கூலோம் செகண்ட் -1 எம்பியர். இதர பரிமாணம் I. என்ன கணியம்? எண்ணிக்கணியம். இருநூற்றி 2 உதாரணமா இது ஒரு ஏற்றம் ஒரு செகண்ட்ல துணிஞ்சால் ஒரு குறித்த நேரத்துக்குள்ள இவ்வாறான பல ஏற்றங்கள், இவ்வாறான பல ஏற்றங்கள் நுழையுது என்று சொல்லுங்களேன். இதனூடான மின்னோட்டம் எப்படி பார்க்கிற? உதாரணமா 5 துணிஞ்சால் 5 QT, 10 இருந்தா 10 QT ஆக என் எண்ணிக்கையான ஏற்றம் துணிஞ்சால், அதாவது பிள்ளைகள் Q சமன் நம்பர் ஆஃப் ஒரு ஏற்றம் Q ஆக நம்ம எழுதலாம் I சமன் NQ/T. சமன்பாடை போட்டு பாக்ஸ் பண்ணிக்கொள்ளும். சமன்பாடை போட்டு பாக்ஸ் பண்ணிக்கொள்ளும். இருநூற்றி 3 ஒரு தட்டு இருக்கு. இந்த தட்டு F ஹெர்ட்ஸ்ல F மீடியன்ல சுத்துது. இதுல ஒரு Q ஏற்றம் இருக்கு. இதுல ஒரு Q ஏற்றம் இருக்கு. இதனூடான மின்னோட்டம் என்ன? இது ஒரு முறை சுழலும் போது எடுப்படும் மின்னோட்டம் என்ன? எழுதிக் கொள்வோம். Q ஏற்றம் கொண்ட தட்டொன்று, Q ஏற்றம் கொண்ட தட்டொன்று F மீடியனில் ஒரு முறை சுழலும் போது, F மீடியனில் ஒரு முறை சுழலும் போது, F மீடியனில் சுழலும் போது உருவாகும் மின்னோட்டம், உருவாகும் மின்னோட்டம் நல்லா பார்த்துக்க. I சமன் Q/T, T சமன் 1/F. ஆகவே I சமன் QF. எழுதிக் கொள்ளுங்க ராசா. I சமன் QF. 204 இந்த தட்டுல என் எண்ணிக்கையான ஏற்றம் இருந்தால், என் எண்ணிக்கையான ஏற்றம் இருந்தால் இது F ஹெர்ட்ஸ்ல சுத்தினால் I சமன் என்ன? NQF. எழுதிக் கொள்ளுங்க. 2005ஆம் ஆண்டு 4 QF ஒரு கேள்வி வந்திருக்கு. 205 இப்படி ஒரு நோட்ஸ் உங்களுக்கு காணையும் கிடைக்காது. இப்படி ஒரு ரிவிஷன் உங்களை நீங்க சந்திக்கவும் மாட்டீங்க. மீண்டும் சொல்றேன், கிடைக்கிற வாய்ப்பு இந்த தருணத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரி, பார்த்துக்கொள்ளுங்க. ஒமேகால சுத்துது. எனக்கு தெரியும் ராசா, Q ஒன்று சுத்தினால் இதனூடான மின்னோட்டம் I என்ன? I சமன் QF. F சமன் என்ன? ஒமேகா/2π.
ஆகவே என்ன வரும்? q ஒமேகா ஓவர் 2π. எழுதிக்கொள்ளுங்க. 206 பாரு, மின்னோட்டத்திலே இத்தனை கேள்வி இருக்கு. கேள்விகளை உருவாக்கி இருக்கிறோம். இப்ப எண் எண்ணிக்கையான ஏற்றம் ஒமேகால சுத்தினால் I சமன் NQ ஒமேகா ஓவர் 2π. எழுதிக்கிறா சார். எழுதிட்டு போகத்தானே இருக்கு, எழுதிக்கிட்டு பேத்திக்கிட்டு தான் இருக்கு. எழுதிக்கொள்ளும். கட 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 கடன்னு பார்ப்போம். அடுத்த கிளாஸ் இப்படி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் நான் இன்ஷா அல்லாஹ் யோசிக்கிறேன். டியூட் உங்களுக்கு போட்டு விடுவேன். சிலபஸ்ல இருக்கிற தனி சமன்பாட்டு கேள்விகள் 500 அப்படி செய்வோமா? அதாவது சிலபஸ்ல இருக்கிற எல்லா சமன்பாடுகளும் வார மாதிரி ஒரு சமன்பாட்டுக்கு ஒரு கேள்வி வீதம் வரும். அதுல எல்லா கேள்வியும் முதல்ல தொகுத்து செய்வோம். அதுக்கு பிறகு 500 வரைவு கேள்விகள் நம்ம ஒவ்வொரு சோட் செமினாரா செஞ்சு கொண்டு போவோம். அப்ப நமக்கு லேசி. விளங்கிட்டா? எல்லாரும் ஓகேவா? நான் சொல்ற கதை நல்லா கேட்டுக்கொள்ளணும். எல்லா சமன்பாட்டு கேள்விகளையும் முதல்ல செய்வோம். என்று சொன்னால் உங்களோட 50க்கு ஒரு 15 to 18 கேள்விகள் நேரடியாக சமன்பாட்டில் இருந்து வரும். முதற்கட்டமாக 500 சமன்பாட்டு கேள்விகளை செய்வோம். கட்ட கட்ட கடந்து கிளாஸ்ல செஞ்சுட்டு போவேன். ஏண்டா உங்களுக்கு பேமெண்ட்டை கூட்டுற நோக்கம் இல்லை, நம்பர்ஸ் தான் எனக்கு முக்கியம். ஸோ நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லணும். விளங்கிச்சோ? புக் அனுப்புறேன்னு சொன்னால் அந்த புக்குக்கான ஒரு பேமெண்ட் வரும். 1000 1500 மாறும். ஏன்னா புக் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணி அனுப்பணுமே, அந்த கோஸ்ட் இருக்கே. சரியா? புக் வேணாம்டால் என்ன செய்வோம்? நாங்கள் நேரடியாக பேமெண்ட் அறிவிப்போம், டியூட்டை போட்டு விடுவோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் புக் அனுப்பி நான் நல்ல என்னென்றால் நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்க மாட்டீங்க, ஃபோனில் வச்சுட்டு இருப்பீங்க, மனசில் கேள்வி வச்சுட்டு எழுதலாம். ஸோ புக் இருக்கணும், கேள்வி இருக்கணும், இடைவெளி இருக்கணும், அப்போ நல்லா இருக்கும். சமன்பாட்டு கேள்விகள் 500, வரைவு கேள்விகள் 500, வசன கேள்விகள் 500 சொல்லி நம்ம சிலபஸை வேற மாதிரி உடைப்போம், தனித்தனியாக. அதுக்கு பிறகு எம்சிக்யூ தலைப்புகள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கேள்விகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் சொன்னால் இந்த முறை வித்தியாசமான பேட்டர்ன்ல நம்ம சிலபஸை உடைக்க போறோம். இப்படி ஒரு 2500 3000 கேள்வி என்ன செய்யும் வந்து சேரும். சில பேர் அந்த 200 ரூபா 300 ரூபா அந்த நம்ம அதிகரிக்கிற 1000 ரூபீஸ்லேருந்து அதிகரிக்கிற பேமெண்ட்டை கணக்கு பார்ப்பீங்க. ஒரு புக் அடிக்கிறண்டாலே, நீங்க ஒரு கவர் போட்டு புக் அடிக்கிறண்டாலே உங்களுக்கு இப்போ எங்கள்கிட்ட பிரிண்ட் சிரிக்கிறதால ஓகே, சரியா? எங்கள்கிட்ட பிரிண்டிங் பாக்ஸ் செய்யறதுக்கே நாங்கள் தனியாக வச்சிருக்கிறோம். என் ஆயிரக்கணக்கான புக் அடிக்கும் போது நாங்கள் கொடுத்தடிச்சால் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி லோஸ்ட். கிட்டத்தட்ட மந்த்லி மட்டும் என்ன 2 lakh நஷ்டம் போகும். 2 lakhன்னு சொன்னால் 2 லட்சம் ஒரு டாக்டர் சேலரி, ஒரு எம்பிபிஎஸ் சேலரி எங்களுக்கு நஷ்டம் போகும். அதனால் நாங்களே ஓன் திங்ஸ், we have own things, right? we have a shop there, we will print there, right? அது எங்கட தேவைக்காக சும்மா நார்மல் பிஸ்னஸ் ரன் பண்ணுற அளவுக்கு வச்சிருக்கு. அது எங்கட தேவைக்கு தான் நாங்கள் வச்சிருக்கிறோம், பர்பஸ்ஃபுல்லாக. ஸோ தேவண்டால் நம்ம தான் அனுப்புவோம். எனக்கு அது அலட்டிக்கொள்ள தேவையில்லை, எனக்கு அது ரிஸ்க் இல்லையே. ஸோ கேட்போம் நாங்கள் போல். புக் தேவையில்லைன்னு சொன்னால் ஸோ வி கோ ஃபார் நார்மல் பேமெண்ட். சரியா? புக் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 400 ரூபா பேமெண்ட் கூடும், அல்லது 500 ரூபா பேமெண்ட் கூடும். ஏன்னா புக்கையும் அடித்து 2 புக்ஸ் அடித்து அது ஃப்ரீயாகவும் போஸ்ட் பண்ண வேண்டி வரும். சரிதான்? உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே. நான் இதுக்கு கூட புக் அனுப்புவோன்னு பார்த்தேன். ரிவிஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து தலைப்புகளோட 1000 சொன்னால் என்ன 2 பெரிய புக்ஸாக வந்திருக்கும். நாங்கள் யோசிக்கல, பிறகு இந்த இது வந்ததால் அப்படி விட்டுட்டோம், ட்ராப் பண்ணிட்டோம். சரி, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆனால் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் ஃபுல்லாக புக்ஸில் தான் போகும். எம்சிக்யூ எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் புக்கில் தான் போகணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும். சரிதானே? ரைட். உங்களுக்கு அந்த பேட்டர்ன் ஓகேவா? நான் சொன்ன பேட்டர்னை மண்டைக்கு எடுங்க நீங்கள், மற்ற கதையை விட்டுட்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பேட்டர்ன் ஓகேவா? நான் செய்ய போகிற பேட்டர்ன், உங்களோட கருத்துக்கள் தான் முக்கியம்.
ஸோ தனித்தனியாக பிரேக் பண்ணுவோம். ஷார்ட் ப்ரொஜெக்டாக இருக்கும், குயிக்காக நடந்துக்கிட்டு போகும். ஏண்டா நிறைய விஷயம் நம்ம செய்ய இருக்கு. ஏஏ நோக்கி போகிறது ஈஸி இல்லை. ப்ராப்பருக்கு வேறையா நடக்கும், ரிப்பீட்டர்ஸுக்கு வேறையா நடக்கும். ரிப்பீட்டர்ஸ் ப்ராப்பர் பெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுவோம் மேலும், ப்ராப்பர் ரிப்பீட்டர்ஸ் பெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுவோம் மேலும். ரெண்டையும் அலட்டி கொள்ளாதீங்க. உங்களுக்கு டைம் செட் ஆகாட்டி அந்த ரெக்கார்டிங்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு ஒன்ஸ் நீங்கள் ரிப்பீட்டராக இருந்து இந்த டைம் ஓகே என்றால் ப்ராப்பர் பெஸ்ட் டைம் செட் ஆகாட்டி அதில் ரெக்கார்டிங் எடுங்க, அதையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சார் தானே கேட்டுட்டு இருக்கேன், நான் ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு ஒரு 100 ரூபா 200 குறைங்க அட்மினுக்கு கரைச்சல் பண்ணுறல, அதெல்லாம் எங்களுக்கு கரைச்சல் பிடிச்ச வேலை. சரிதானே? வார ஆயிரக்கணக்கான பேமெண்ட்ஸில் அவங்களுக்கு எது என்னென்னு விளங்குறதுக்கே 2 நாள் போகும். சரிதானே? ரைட். நாங்கள் 2 பேர் ஒர்க்குக்கு வச்சு அவங்களாலே சமாளிக்க இல்லாத அளவுக்கு எங்களுக்கு வந்து மெசேஜஸ் ஒரு நாளைக்கு வரும், பேமெண்ட்ஸ் வரும். அதனால் அவங்களையும் நீங்கள் அலட்டி கொள்ளக்கூடாது, மரியாதைகரமாக நடந்து கொள்ளணும். சரிதானே? ரைட். ஓகே. அவங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணால் மட்டும் என் நம்பருக்கு நீங்கள் போட்டு விடலாம், அதில் எந்த காம்ப்ளிமெண்ட்ஸும் இல்லை. ஸோ வி வில் டூ சம்திங். ரைட். இதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர், அது சரியாக விளங்கி கொள்ளணுமே. ரைட். வடிவாக பிளான் பண்ணியிருக்கிறேன். பயோ வந்து நாளைக்கு வந்து சனிக்கிழமை தானே, நாளைக்கு இன்ஷால்லா பயாலஜி தொடங்கிடுவோம். சரிதானே? தேவையான நாட்கள் பே பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லைவ் போவோம், அதுக்கு பிறகு அது பேமெண்ட் ஒன்லி கிளாஸஸாக மாற்றப்படும். சரிதானே? பயாலஜி எப்படியும் ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். கெமிஸ்ட்ரி அடுத்த வீக் தொடங்குவோம். ஸோ இந்த பிளானில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த சேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன், தேவைண்டா மட்டும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் முக்கியம் பிள்ளைகள், மிக முக்கியம். இப்படி பிரேக் பண்ணி பாயிண்ட்ஸ் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, முதலாவது பாயிண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும். சரிதானே? ரைட். 1000 rupees எல்லாம் இன்றைக்கு ஸ்காலர்ஷிப் பேமெண்ட் தான். ஆனால் பேமெண்ட்டை குறைக்கிறதே நீங்கள் படிக்கணும்னு தான். சரி, 207க்கு வா. மின்னோட்ட அடர்த்தி J current density. இதுக்கான சமன்பாடு என்னன்னு சொன்னால் J சமன் I over A. J சமன் I over A எழுதிக்கொள்ளு. ஓரலகு பரப்பினூடான மின்னோட்டம், ஓரலகு பரப்பினூடான மின்னோட்டம் மின்னோட்ட அடர்த்தி எனப்படும். ஓரலகு பரப்பினூடான மின்னோட்டம் மின்னோட்ட அடர்த்தி எனப்படும். கீழே எழுதிக் கொள்ளுங்க. மின்னோட்ட அடர்த்தி சமன் மின்னோட்டத்தின் கீழ் பரப்பளவு. சமன்பாடை போட்டு பாக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. J சமன் எம்பியர் மீட்டர் ஸ்கொயர் -2. அதே நேரம் இதில் பரிமாணம் என்ன பிள்ளைகள்? I L ஸ்கொயர் -2. யாராவது காந்தப்புலம் முழுக்க அழகா எழுதியிருந்தால் அந்த பாயிண்ட்ஸ் எனக்கு ஒரு PDF இதை அனுப்பிவிடுங்க, போட்டோஸா. ரைட். நல்ல அழகா எழுதுற ஒரு ஆளா? சரி. இப்போ மின்னோட்ட அடர்த்தியிலே நம்ம அடுத்த பாயிண்ட்ஸை உருவாக்கலாம். இந்த சமன்பாடுகளை போட்டு ஜேக்குன்னு வரக்கூடிய எல்லா சமன்பாடுகளையும் எழுதுவோம். சரி, இப்போ என்ன எழுதலாம் பிள்ளைகள்? மின்னோட்ட பரப்படர்த்தி தெரிஞ்சால் 208. அதில் சமன்பாடுகள் என்ன? J சமன் I over A. ஐக்கு பதிலாக Q over AT, Q over T. என்ன பிள்ளைகள்? J சமன் NQ over AT. என்ன பிள்ளைகள்? J சமன் ரைட். ஸோ அப்படி இந்த சமன்பாடுகளை நம்ம என்ன செய்யலாம்? எழுதலாம். தேவைப்படும் இது 1, இது 2, இது 3 எழுதிக்கொள்ளும். மின்னோட்ட பரப்படர்த்தி சம்பந்தமான ஈஸின்னு பார்க்காதங்க பிள்ளைகள், எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.
அதுக்கு பிறகு நீங்க பார்க்க வேண்டியது 209 இலத்திரன் நகரல் வேகம். இலத்திரன் நகரல் வேகம். ஒரு கடத்தி இருக்கு, அதுல குறுக்குவெட்டு பரப்பு A, இதுல உள்ள அலகு கனவளவு ஏற்றங்களின் எண்ணிக்கை N, ஒரு ஏற்றத்தில இலத்திரன் A, இதனூடான மின்னோட்டம் I, இந்த வேகம் என்ன V என்ன, I சமன் நே VE. ஆகவே வேகம் சமன் I ஓவர் NAE. எழுதி கொள்ளுங்க ராசா. இலத்திரன் நகரல் வேகம். இதுல V என்ன, I என்ன, N என்ன, A என்ன, E என்ன எழுத தெரியும். இலத்திரன் நகரல் வேகம் போட்டு எழுதுங்க. I சமன் நேவி, V சமன் I ஓவர் I. V நகரல் வேகம், I மின்னோட்டம், N அலகு கனவில் உள்ள ஏற்றங்களின் எண்ணிக்கை, அலகு கனவில் உள்ள ஏற்றங்களின் எண்ணிக்கை, A குறுக்குவெட்டு பரப்பு, E இலத்திரன் ஒன்றின் ஏற்றம், E இலத்திரன் ஒன்றின் ஏற்றம், E இலத்திரன் ஒன்றின் ஏற்றம். 210. எனக்கு தெரியும் J சமன் I ஓவர் A. அதே நேரம் V சமன் என்ன பிள்ளைகள் I ஓவர் நாய். இதுக்கு பதிலாக J, இது 1 இது 2, 1,2களில் இருந்து V சமன் J ஓவர் NE. ஆகவே J சமன் NVE. J என்று சொன்னால் என்ன, மின்னோட்ட அடர்த்தி. இலத்திரன் நகரல் வேகம் தொடர்பாக மின்னோட்ட அடர்த்தி. சரியோ? விஷயங்களை கட 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 கடன் எழுதிக்கொள்ளணும், அலட்டி இல்லை. 211. மின்னழுத்த வேறுபாடு V. இதில் வரை விலக்கணம் எழுத போறோம். மின்னழுத்த வேறுபாடு ஆல்ரெடி பார்த்தோம் என்றாலும் இந்த இடத்துக்கு தேவை, இதை பார்த்துக்கொள்வோம். மின்னழுத்த வேறுபாடு மின் சுற்றொன்றிலுள்ள ஏற்றம் ஒன்றை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல தேவையான வேலை அவ்விரு புள்ளிகளுக்கும் இடையிலான மின்னழுத்த வேறுபாடு எனப்படும். சோ இதோட டெஃபினிஷனையும் பார்த்துட்டோம். 212. இந்த டெஃபினிஷன் கேட்பாங்க, பல முறை எஸ்ஏ கேள்வியில கேட்டிருக்கிறான். ரைட். எலக்ட்ரிசிட்டியில பின்னுக்குள்ள பகுதிகளில், அதாவது மீட்டர் பாலம் அழுத்தமானில் எஸ்ஏ வராது. முன்னுக்குள்ள பகுதிகளில் தான் எஸ்ஏ வரும். மின்தடைகள் விரயமாகிற சக்தி, வேலை வலு சக்தி,
கேச்சோவின் விதி என்ன, மின்கலம் இதுகளுக்குள்ளதான் வரும். அது எத்தனை வருஷம் போனால் பின்னுக்குள்ள பகுதி ஸ்ட்ரக்சருக்குரிய பகுதி. அதே நேரம் பெரும்பாலான எம்சிக்யூக்கள் மீட்டர் பாடத்திலேயும் அழுத்தமானிலையும் வாரதில்லை, முன்னுக்குள்ள பகுதிகளில் தான் எம்சிக்யூ கூட. ஞாபகம் வச்சுக்கொள்ளும், பின்னுக்குள்ள பகுதி தேவைன்னு இல்லை, பின்னுக்குள்ள பகுதி டீப்பான பகுதி, ஆனால் அது ஸ்ட்ரக்சர் பகுதி. ஸ்ட்ரக்சருக்கு தனியாக படிச்சுட்டு போகணும். 8 ஸ்ட்ரக்சரும் பின்னுக்கு தான் இருக்கு, மீட்டர் பாடம் அழுத்தமானிக்குள்ள தான் இருக்கு. ரைட், ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அழுத்தமானில 2 வகையான எம்சிக்யூ தான் இருக்கு. சரி, 212க்கு வருவோம். 212 மின் தடை. முதலாவது மின் தடைக்கு ஒரு விளக்கம் இருக்கணும், வரை விளக்கம் இருக்கணுமே. ரெசிஸ்டர், வாட் இஸ் ரெசிஸ்டர் எழுதி கொள்ளுங்க. மின்தடை எப்படி சொல்லுவோம்? ஓலோல் மாதிரி வரை விளக்கணம் சொல்லல, அதை கொஞ்சம் விரிவான வரை விளக்கணம் என்று சொல்லுவோம். ஓர் கடத்தி ஒன்றுக்கு குறுக்கே அழுத்த வேறுபாடு பிரயோகிக்கப்படும் போது கடத்தியுள்ள ஏற்றங்களின் இயக்கத்துக்கான தடையே கடத்தியின் மின்தடை எனப்படும். மின்தடை சமன் கீழே அழுத்த வேறுபாட்டின் கீழ் மின்னோட்டம் R சமன் V ஓவர் I. R அலகு ராசா என்ன, V ampere -1 வோல்ட் ampere -1 அல்லது ஓம். R பரிமாணத்தை நீங்க கண்டுகொள்ளுங்க, மிக இலகு. இது ஒரு MCQ கேள்வி, இது உங்கள்கிட்ட பெறுறேன். R பரிமாணம், வோல்ட் பரிமாணம் தெரியும், இதுல பரிமாணம் தெரியும், பல வழிகளில் காணலாம். R பரிமாணத்தை காணும். பல அலகுகள் இருக்கு, இதுல ஒரு அலகு இல்லை. இதில் நீங்க காணும்போது பல அலகுகள் வரும். உதாரணமா P சமன் V ஸ்கொயர்ட் ஓவர் R. இப்படி இதுக்கு பல அலகுகள் இருக்கு. R சமன் V ஸ்கொயர்ட் ஓவர் P. என்ன பிள்ளைகள், V ஸ்கொயர்டால் அழுத்த வேறுபாடு, P சொன்னால் என்ன வலுக்கு என்ன வெட். அப்படியே பல அலகுகள் இருக்கு. ஜூல் செகண்ட் -1 பல அலகுகள் இருக்கு, பல சமன்பாடுகள் இருக்கு ஆறுக்கு. ஒவ்வொரு சமன்பாடையும் எழுதும் போது ஒவ்வொரு அலகுகள் கிடைக்கப்பெறும். இது ஒரு அலகு, இது எழுதும் போது இதில் அலகு வரும். அப்படி பல அலகுகள் பரிமாணம் வரும். இது ரெண்டே உங்களுக்கு வேலையா தான். 212. இப்ப இதுல ஒரு ஓமுக்கான டிஃபினிஷன் என்ன? ஒரு ஓம் எப்படி வரும்? இந்த சமன்பாடை வச்சுட்டு சொல்லலாம். 213 ஓம்ட டிஃபினிஷன், ஓம் வரை விலக்கணம். ஒரு ஓம்ட வரை விலக்கணம் எழுதிக்கொள்வோம். R சமன் V ஓவர் I. இது ஒன்று இது ஒன்றாகும் போது ஒரு ஓமா மாறும். எழுதிக்கொள்வோம். எழுதிக்கொண்டு எழுதுங்க. இதை ஓம் வரை விலக்கணம். ஓம் வரை விலக்கணம். கடத்தி ஒன்றுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு, கடத்தி ஒன்றுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு, கடத்தி ஒன்றுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு ஒரு வோல்ட் ஆக இருக்கும்போது அக்கடத்தியினூடான மின்னோட்டம் 1 எம்பியர் எனின்
அக்கடத்தியின் தடை 1 ஓம் ஆகும். 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 இதெல்லாம் ரொம்ப பேசிக்ல இருந்து போகுதா? மேக் நோ மிஸ்டேக்ஸ். 214 ஜீரோ எரர். நோ ஜீரோ எரர். ஜீரோ மிஸ்டேக்ஸ். எதையும் நம்ம மிஸ் பண்றதா இல்லை. ரைட், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஹார்டான கேள்விகளை நம்ம கடைசி 2 மாதம் படிச்சாலே போதுமே எடுத்துடலாம். 50ல் நல்லா கதையை கேட்கணும். 50 MCQல 32 தொடக்கம் 33 கேள்வி வரைக்கும் மிக மிக இலகுவான கேள்விகள். இந்த இலகுவான கேள்விகளுக்காக 1500 கேள்விகள் செஞ்சு பழகுங்க. இந்த 1500 கேள்விகளையும் ஒன்று விடாம உங்களுக்கு 100க்கு 100% செய்ய தெரிஞ்சால் இந்த 32 சரியா வரும். மிகுதி இருக்கிற 18ல் புதிய கேள்விகள் ஒரு 3-4 தான். மிச்சம் 15. இதுல 5 கொஞ்சம் ஹார்ட், 10 ஹார்ட், இல்லாட்டி 5 நல்ல ஹார்டா இருக்கும், வெரி ஹார்ட். இது ஹார்டா இருக்கும். இந்த 10ஐயும் நம்ம கடைசிக்கு எடுத்துருவோம். இதுகளுக்கு தனி செமினார் செஞ்சு உங்களுக்கு கொண்டு வந்துருவோம். ஏண்டா தனியே நம்ம ஒரு செமினார் செய்வோம். 40ல இந்த 50 MCQ கேள்விகள் எப்படி செய்யற, மாடல் கேள்விகளாக இருக்கட்டும், பாஸ் பேப்பர் கேள்விகளாக இருக்கட்டும், தனியே அதெல்லாம் கடைசி நேரம் செய்ய வேண்டிய வேலை. இப்போ உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் தெரியும், எல்லா MCQஸும் தெரியும் சொன்னால் கடைசிக்குள்ள கேள்விகள் உடைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். வடிவை ஏகி போகலாம். 42 43 என்ன பொறுத்தவரையில் எடுக்கலாம். 38 எல்லாராலையும் எடுக்கலாம். நான் ட்ரை பண்ண எப்படின்னு சொன்னால் 43லேருந்து 38, 38 எடுக்கிறவனுக்கு பி வரும், 43 எடுக்கிறவனுக்கு ஏ வரும், 42 எடுக்கிறவனுக்கு ஏ வரும். இதுதான் என் கெஸிங்ஸ். எல்லாரையும் 38 35 36 38 எடுக்க என்னால் வைக்கலாம். ஆனால் சொல் பேச்சு கேட்கும். அந்த சிலாக்கள் கணக்கு பார்க்குற கிளாஸ் தான் கணக்கு பார்க்குற இவனை அது சரி வராது. 2வது சிலவன் காசை மட்டும்தான் கட்டுவான், படிக்க மாட்டான். 3வது காசையும் கட்டுவான் சிலவன், படிப்பான் கிளாஸுக்கு வருவான், திருப்பி மீட்ட மாட்டான். இதெல்லாம் மொக்க கூட்டம். 3ம் சமம். கிளாஸுக்கு அறவே வராமைக்கிறவனும் என்ன வந்து ஜாயின் பண்ணி ஒழுங்கா படிக்காதவனும் சமம். விளங்குச்சு? அடுத்தது 3வது கேட்டகரி, திருப்பி மீட்டி அதை பயன்படுத்த தெரியாத பிள்ளை, அது அதை விட மோடன். இந்த 3 கேட்டகரியும் உண்டு என்னை பொறுத்தவரை. கிளாஸ் வந்தா மட்டும் போதாது, வந்தா அதை படிக்கணும், அதை மீட்டணும், அதை வச்சுட்டு கேள்வி ட்ரை பண்ணணும். நம்ம கேள்விகள் செய்வோம், அது மட்டும் இல்லை. சரியோ, நீங்க தான் வேலை செய்யணும். நீங்க என்ன வேலை செய்ய சொல்லக்கூடாது. உங்களோட கையில தான் என்ன செய்யணும், சாவி இருக்கணும். நீங்க தான் அதிகம் வேலை செய்யணும். இப்போ நான் செய்கிற வேலையை விட இதை விட உங்களோட வேலை 5 மடங்கு 6 மடங்கு இருக்கும். ஏன்றது ஈஸி இல்லை. பிசிக்ஸ்ல ஏ வந்தால் நீ ஒரு இன்டெலெக்சுவல். இதை சொல்றது நம்ம இன்டெலெக்சுவல். இந்த பீப்பிள் யாரு? நீ பயோகாரனா இருந்தால் ஒன்று MBBS ஆவாய். MBBS ஆவ கிடைக்காட்டி வெட்டினரி டாக்டர் ஆவாய். வெட்டினரி டாக்டர் ஆவ கிடைக்காட்டி டென்டிஸ்ட் ஆவாய். டென்டிஸ்ட் இல்லாட்டி நீ ஒரு சுதேச மருத்துவர், யுனானி என்ன சித்தம் அல்லது என்ன ஒரு ஆயுர்வேதிக், சிங்கிள் ஆயுர்வேதிக் மெடிசினா மெடிக்கல் பிராக்டிஷனரா வருவாய். இல்லை அதுவும் மிஸ் ஆகுதுன்னா ஒரு MLT-யா வருவாய், ஒரு நேர்சிங்கா வருவாய், என்ன ஒரு ஃபார்மசிஸ்டா வருவாய், ஒரு ரேடியோலஜிஸ்டா வருவாய், ஒரு என்ன தெரபிஸ்டா வருவாய், ஒரு BAMS என்ன பிசியோதெரபிஸ்டா வருவாய். நான் இப்ப சொன்னதெல்லாம் ஒரு மரியாதைக்குரிய ஒரு இன்டெலெக்சுவல் ஜாப். என்னதான் மார்க்கெட் மாறினாலும் இவங்கட மார்க்கெட் மாறாது. இவங்களுக்கான தேவை உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, யாரும் மதிப்பான். கிட்டத்தட்ட ஒரு பாமரனுக்கு என்ன, ஒரு பாமரனுக்கு எல்லாம் டாக்டர் தான். பிசியோதெரபின்னு டாக்டர் தான். டாக்டர் ஆஃப் பிசியோதெரபி, விளங்கிட்டான்? டாக்டர் ஆஃப் பிசியோதெரபி எல்லாம் டாக்டர் தான்.
ஒரு பாமரனுக்கு என்ன, எல்லாம் டாக்டர் தான். அவன் சொல்லட்டும், நமக்கு என்ன? நமக்கு தேவை நமக்கு ஒழுங்கான ஒரு மரியாதையும் ஒழுங்கான ஒரு சேலரி. பிசிக்ஸ்ல ஏ எடுத்தால் தான் இந்த ஜாப் கேட்டகரிக்குள்ள போகலாம். அப்ப நம்ம என்ன ஜாப் செய்ய போறோம், மிகுதி வாழ்க்கை என்னவா போக போகுதுன்றதை தீர்மானிக்கிறது உங்களோட கையில இருக்கு. நீங்க ஏற்றுக்கொள்வீங்களோ இல்லையோ தெரியா, வாழ்க்கையை கண்டிப்பா ஏ லெவல் எக்ஸாம், இது பூமர் மாதிரி இருக்கும் எல்லாரும் சொல்ல ஒரு பாயிண்ட் தான். நானும் சொல்றேன், பிரச்சனை இல்லை. உண்மைகள் எத்தனை முறை சொன்னாலும் உண்மைதான். கண்டிப்பா ஏ லெவல் எக்ஸாம் உங்களோட வாழ்க்கையை பாதிக்கும், பெரிய அளவில் பாதிக்கும். அதை நல்லாக்கணுமா கெடுதியாக்கணுமானது உங்களோட கையில் இருக்கு, உங்களோட கையில் இருக்கு. வேர்ஸ்ட் நிலைமைக்கு போயிடக்கூடாது, கீழே 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 போயிடக்கூடாது. போக போக நீங்க ஏபி ஆகும் போதே 5 லட்சம் சம்பளம் குறையும், பிசி ஆகும் போது இன்னும் 3 லட்சம் சம்பளம் குறையும். நீ 8 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் சம்பளம் எடுக்க வேண்டியவன் கடைசிக்கு என்ன 70,000 80,000 சம்பளத்தில் எடுப்பாய். இன்றைக்கு ரொட்டி போடுறவன் உன்னை விட கூட எடுப்பான். இன்றைக்கு ஒரு ரொட்டி மாஸ்டர் சம்பளம் எவ்வளோ? ஹோட்டலில் ரொட்டி போடுறாங்களே, கொத்தடிக்கிறாங்களே, ஒரு கொத்து மாஸ்டர் சம்பளம் வந்து இன்றைக்கு 5,500 ரூபா. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. ஒரு கவர்மெண்ட் டீச்சர் சம்பளம் எவ்வளோ சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க நீங்க. ஒரு நாள் கவர்மெண்ட் டீச்சர் ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? 1,800 தொடக்கம் 2,000. ஒரு ரொட்டி மேக்கர் அவருக்கு 5 மணித்தியாலம் தான் வேலை இருக்கும், அவருக்கும் ஆசிரியரை போல் 5 மணித்தியாலம் தான் வேலை. அவருக்கும் சேலரி என்னண்டா 5,500 ரூபா தொடக்கம் 6,000 ரூபா வரைக்கும். இன்றைக்கு ஒரு நல்ல டீ மேக்கர் சேலரி வந்து 4,500. யோசிச்சு பாரு. கண்டிப்பா வாழ்க்கை தரம் மாறும். எப்படி அடுத்த காலம் வரும் சொன்னால், நம்மளை விட படிக்காத ஆட்கள் நம்மளோட ஹை சம்பளம் எடுக்க விடக்கூடாது. என்றால் சம்பளம் வாழ்க்கை தரத்தை பாதிக்கும். சம்பளத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம என்ன பைக் ஓட்டுறோம், என்ன ட்ரெஸ் எடுக்கிறோம், என்ன கார் வாங்குறோம், என்ன ஊடு கட்டுறோம்ன்றது மிக முக்கியமான. என்ன சாப்பிட்றோம் முதற்கொண்டு தீர்மானிக்கும். மாட்டிறைச்சி சாப்பிட்றதா, கோழி இறைச்சி சாப்பிட்றதா, செமன் வேண்டதா? நான் சொல்றது வாழ்க்கை, கண்ணீர் வடிக்கிற வாழ்க்கை, உணர்வுபூர்வமா இருக்கும், இரத்தமும் சதையுமான வசனங்கள் இது. நம்மட சம்பாத்தியமே ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் இருந்தால் 1 கிலோ இறைச்சி என்ன செய்யல, அது வாங்கலாம். ஏன் இறைச்சி மட்டும் அதேவா நமக்கு? யோசிப்பார், யோசனையோட வாழும். படிக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் இங்கன படு, இங்கன நீ கஷ்டப்பட படப்பட உண்ட சேலரி ஏறிக்கிட்டே இருக்கும். சொன்னா நம்ப மாட்டேன். நீ இப்ப மரம் மேல தெரியாது, உனக்கு உள்ளுக்குள்ள நல்ல உரம் போடணும், மட்டை போட்டு தான் மரம் வைக்கணும், சாணி போடணும், சரக்குகள் போடணும், அந்த டைம் கவர் பண்ணணும், அந்த டைம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், டெய்லி பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். கனி இப்போ வராது, வாரத்துக்கு 5 வருஷம் எடுக்கும். 5 வருஷத்துக்கு பிறகு வர தொடங்கினா அது பிறகு காலம் முழுக்க என்ன செய்யும், கல்வி காய் போட்டுக்கிட்டே இருக்கும், கனி பறிச்சுக்கிட்டே இருக்கும், கனி பறிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் சொல்றேன். கண்டிப்பா ஏழு எக்ஸாம் உங்களோட வாழ்க்கை தரத்தை பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? ஒவ்வொரு கிரேட் குறைய குறைய லட்சங்கள்ல சம்பளம் குறையும், நம்மளோட லக்ஸரி ஆஃப் லைஃபும் குறைஞ்சிக்கிட்டே போகும். நீ நம்ப மாட்டாய், நீ எதிர்த்து கதைப்பாய், என்னடா அப்படியெல்லாம் இருக்குமான்னு யோசிப்பாய், சரி சும்மா பயங்காட்டாருன்னு யோசிப்பாய். வாழ்ந்து பார்க்கும் போது புரியும். சொன்னானே சரியாத்தானே சொன்னான், அந்த நேரம் சொன்னானே, நம்ம கேட்டோமா, நம்ம ஆசான் சொன்னானே, வழிகாட்டினானே, நம்ம மண்டைக்கு எடுத்தமா, நம்ம கொஞ்சம் ஒரு 5 மணிக்கு எழும்பி இருந்தால், 11 மணிக்கு தூங்குறத 12 மணிக்கு தூங்கி இருந்தால், உட்கார்ந்து வேஸ்டாக்குற டைம் படிச்சிருந்தால், நம்ம கொஞ்சம் ஒரு என்ன சிபியா இருந்தால் லட்சங்கள்ல சேலரி கூடுமே. ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருப்போம் பிள்ளை. உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேலரி டேட் எடுமே. உதாரணமா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஹவுஸ் ஆஃப் டாக்டர் இருப்பார், ஹவுஸ் ஆஃப் டாக்டர், டாக்டர் சரியா, அதுக்கப்புறம் ஹெட் நர்ஸ், நர்ஸ், ஒரு டாக்டர் வார்டு எடுங்க,
சரியோ? ஃபார்மசிஸ்ட், அதுக்குள்ள ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க. இப்படித்தான் சம்பளம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இவர சம்பளம் உதாரணமாக கவர்மெண்ட் சேலரி 3 லட்சம் சொன்னால் இவர சம்பளம் 2,10 வரும். இவர சம்பளம் என்ன 1,50 வரும். இவர சம்பளம் என்ன 1,20 வரும். இவர சம்பளம் என்ன 80 வரும். சும்மா உதாரணத்துக்கு 1 வரும். அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் பிள்ளைகள். இப்ப இவரை பார்த்து என்ன யோசிப்பார்? இவரும் என்ன செஞ்சிருப்பாரு? 2BC எடுத்திருப்பாரு. இவர் 3B எடுத்திருப்பார். இந்த ஒரு C B ஆக கூடாதான்னு யோசிப்பீங்க. வெறுமே இவருக்கும் இவருக்கும் இடையில ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வித்தியாசம் இருந்திருக்கும். சம்பளத்தால் 50,000 ரூபா கூட. நம்ம எல்டோ கார் வாங்கினால் லோனுக்கு போட்டு அவன் என்ன விட்ஸ் கார் வச்சுக்கிட்டு இருப்பான். இவன் என்ன வெசல் கார் வச்சுக்கிட்டு இருப்பான். இதுக்கு மேலே இருக்கிறேன் என்ன MD என்ன வச்சுட்டு இருப்பான். BMW வச்சுட்டு இருப்பான். ரிசல்ட்ஸை பொறுத்து தான் வாழ்க்கை தரம் மாறும். வெளியே உழைக்கிற காசை நான் போடல, கவர்மெண்ட் சேலரியை சும்மா போட்டு இருக்கிறேன். இதுக்கு கீழே உள்ளாக்களை யோசிப்பாரு. கவனம். உங்களோட கையில் உங்களோட வாழ்க்கை இருக்கு பிள்ளைகள். இன்னும் 6 மாசம் இருக்கு. செதுக்குங்க, ஒவ்வொன்றா கஷ்டப்படுங்க. ரைட், ஒரு ஓமுக்கான டெபினிஷன் பார்த்துட்டோம். சரி, இப்ப அடுத்ததா பார்க்க வேண்டியது தடைத்திறன். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஏறாது, பிரச்சனை இல்லை, சொல்ல வேண்டியது என் கடமை. தடைத்திறன். தடைத்திறனுக்கான சமன்பாடு பாரு. R சமன் ρ L/A. சரிதானே? ஆக தடைத்திறன் சமன் RA/L. RA/L. தடைத்திறன் அலகு ஓம் மீட்டர். இதுல வரைவிலக்கணம் தேவைப்படாது, எழுதிக்கொள்ளும். தடைத்திறன் இந்த சமன்பாடுகளை பாக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. R சமன் ρ L/A. இங்க R என்ன, ρ என்ன, L என்ன, A என்ன எழுதிக்கொள்வோம். R தடை, ρ தடைத்திறன், L நீளம், A குறுக்கு வெட்டு பரப்பு. A குறுக்கு வெட்டு பரப்பு. அப்ப மின்தடை தங்கி இருக்கிற காரணிகள் மின்தடை தங்கி இருக்கிற காரணிகள் R நேர் விகிதம் L. R நேர் விகிதம் L. இரண்டாவது R நேர்மாறு விகிதம் 1/A. மூன்றாவது R என்ன செய்யும்? தடை திரண்ட தங்கி இருக்கும். நாலாவது R வெப்பநிலையில தங்கி இருக்கும். எழுதிக் கொள்வோம். மின்தடையானது கடத்தியின் நீளத்துக்கு நேர்வீத சமனாகும். மின்தடையானது கடத்தியின் நீளத்துக்கு நேர்வீத சமனாகும். இரண்டாவது மின்தடையானது குறுக்குவெட்டு பரப்புக்கு நேர்மாறு வீத சமனாகும். மின்தடையானது குறுக்குவெட்டு பரப்புக்கு நேர்மாறு வீத சமனாகும். இரண்டாவது. மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்க. தடை திறனில் தங்கி இருக்கும். தடை திறனில் தங்கி இருக்கும். நாலாவது மின்தடையானது வெப்பநிலையில் தங்கி இருக்கும். மின்தடையானது வெப்பநிலையில் தங்கி இருக்கும். மின்தடையானது வெப்பநிலையில் தங்கி இருக்கும்.
ஐந்தாவது எழுதிக் கொள்ளுங்க. மின்தடையானது கடத்தியாக்கப்பட்ட பதார்த்தத்தின் வகையில் தங்கியிருக்கும். ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு இது. மின்தடையானது பதார்த்தம் ஆக்கப்பட்ட வகையில் தங்கியிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம பார்க்க வேண்டியது, இப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு பாருங்க. இப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. நிறைய கேள்விகள் வரும். 216. நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், ஒரு கடத்திய, இது எல் நீளம், ஏ குறுக்கு வெட்டு பரப்பு, கனவளவு வி. கனவளவ மாற்றாம உருக்கி, கனவளவ மாற்றாம உருக்கி எல்லாம் மாத்தி குறுக்கு வெட்டு பிறப்ப மாத்தினால் எல்லாம் மாத்தி குறுக்கு வெட்டு பிறப்ப மாத்தினால் இப்ப ஆறுக்கும் எல்லுக்கும் என்ன தொடர்பு? ஆறுக்கும் எல்லுக்கும் என்ன தொடர்பு? சரிதானே? எப்படி எழுதிக் கொள்வோம்? இதை எப்படி எழுதலாம்? அந்த கேள்வி ஒன்று எடுத்துருவோமே கொஞ்ச நேரம். ஆறு நேர் வீதம் எல் ஸ்கேர்னு வர கேள்வி ஒன்று. சரி, இப்படி எடுமே 2007-17. ஓ, அந்த கேள்வியை உங்களுக்கு இது விளங்கு தானே? வசனம் எழுத தேவையில்லை. இங்க பாருங்க, இதுல ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ, வி சமன் ஏ எல், ஏ சமன் வி ஓவர் எல், ஆக ஆர் சமன் ரோ எல் ஸ்கேட் வி. கனவளவு மாறாட்டி ரோ மாறாட்டி ஆர் நேர் விகிதம் எல் ஸ்கேட். எழுதி காட்டும். ஆர் நேர் விகிதம் எல் ஸ்கேட்ல என்ன பிள்ளைகள்? எல்லுக்கும் ஆறுக்கும் என்ன தொடர்பு? இது 2ஆல் அதிகரித்தால் இது 4ஆல் அதிகரிக்கும். இது 3ஆல் அதிகரித்தால் இது 9ஆல் அதிகரிக்கும். இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி, இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. இது 4ஆல் அதிகரித்தால் இது 16ஆல் அதிகரிக்கும். 2ஆல் குறைஞ்சால் 4ஆல் குறையும், 3ஆல் குறைஞ்சால் 9ஆல் குறையும். 10% அதிகரித்தால் 1.1 21% அதிகரிக்கும். 20% அதிகரித்தால் 44% அதிகரிக்கும். இது ஒரு பாஸ் பேப்பர். 30% அதிகரித்தால் 69% அதிகரிக்கும். எழுதிக்கொட்டும். இதே மாதிரி தசத்தை போட்டுக்கொள்ளுங்க. 0.1 அதிகரித்தால் என்ன? 0.2 அதிகரித்தால் 0.01 அதிகரித்தால் என்ன வரும்? இதை நீங்க நிரப்பிக்கொள்ளுங்க. இதெல்லாம் எதிர்கால கேள்விகள்.
மின்தடை சரி. இப்போ தடை வெப்பநிலை குணகம் பார்க்கணும், ஓ மின் விதி பார்க்கணும், வேறு என்ன இதில் இருக்கு, தடைகளின் சேர்மானம் பார்க்கணும். சரியோ? அதுக்கு முன்னுக்கு 218 2 பேர் இருக்கிறார். ஒன்று மின் கடத்து திறன், மின் கடத்து திறன் சமன் ஒன்றின் கீழ் மின் தடை, ஜி சமன் ஒன்றின் கீழ் ஆர் எழுதிக்கொள்ளும். இதில் அலகு வந்து ஓம் -1 அல்லது சைமன்ஸ். 219 மின் கடத்தார் சிக்மா, மின் கடத்தாறு சமன் ஒன்றின் கீழ் தடைத்திறன் சிக்மா சமன் 1/ρ எழுதி காட்டுங்க. இதுவரை எல்லாம் விளங்கின எஸ் போடு குயிக்கா. எனக்கு எல்லாம் விளங்கிட்டு சார், எந்த பிரச்சனையும் இல்லை, அவசரமா எஸ் போடு. சரியோ? இப்ப பார், 220 வெப்பநிலையுடன் தடையின் மாற்றம், வெப்பநிலையுடன் தடையின் மாற்றம் ஆர் தீட்டா சமன் R0 1 பிளஸ் அல்பா தீட்டா எழுதி காட்டு. பாக்ஸ் பண்ணிக்கொள்ளும். R தீட்டா சமன் R0 1 பிளஸ் அல்பா தீட்டா. (221) தடை வெப்பநிலை குணகம் இப்ப எனக்கு தெரியும் R தீட்டா மைனஸ் R என R0 சமன் 1 பிளஸ் அல்பா தீட்டா. இப்ப என்ன சொல்லலாம், அல்பா சமன் R0 சாரி, இதால எங்கேயும் இருக்கணுமே, R தீட்டா மைனஸ் R0 ஓவர் என்ன பிள்ளைகள் R0 இன்டு தீட்டா. இதுக்கு எப்படி வரைவிலக்கணம் சொல்றது? இதுக்கு எப்படி வரைவிலக்கணம் சொல்றது? எழுதி காட்டுங்க. அல்பாவை தடை வெப்பநிலை குணகத்தை எழுதி காட்டும். அல்பாட அலகு செல்சியஸ் -1 எழுதிக்கொள்ளுங்க, அல்லது கெல்வின் -1. ஏன் செல்சியஸும் கெல்வினும் மாற்றம் சமனாக இருக்கும். குயிக்கா ரைட். இப்ப தடை வெப்பநிலை குணகம் சம்பந்தமான சில முக்கியமான விடயங்கள். எக்ஸாம் பாயிண்ட்ஸ்.
222. ரைட், எழுதிக்கொள்ளும். முதலாவது பாயிண்ட், தடைவெப்பநிலை குணகத்துக்கு தடைவெப்பநிலை குணகம் நேர்மறை பெருமானங்களில் காணப்படும். நேர்மறை பெருமானங்களில் காணப்படும். இரண்டாவது பாயிண்ட், கடத்திகளுக்கு தடைவெப்பநிலை குணகம் நேர் பெருமானத்தை கொண்டிருக்கும். குறைகடத்திகள் கமா அல்லுலோகங்களுக்கு தடைவெப்பநிலை குணகம் மறை பெருமானத்தை கொண்டிருக்கும். அடுத்தது நாலாவது, மெங்கனன் நிக்ரோம் கான்ஸ்டன்டைன் போன்றவற்றுக்கு தடைவெப்பநிலை குணகம் மிக குறைவாகும். தடைவெப்பநிலை குணகம் மிக குறைவாகும். ஐந்தாவது பாயிண்ட், தடைவெப்பநிலை குணகம் குறைந்தவை நியமத்தடைகளாக மற்றும் தடைப்பெட்டிகளில் பயன்படுத்தப்படும். ஆறாவது, கடத்திகளுக்கு r θ சமன் r0 1 plus alpha θ. ஏழாவது, குறை கடத்திகளுக்கு r θ r0 1 minus alpha θ. எழுதி காட்டு. தடைவெப்பநிலை குணகம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான காரணிகள். இதெல்லாம் தெரியாம எக்ஸாம் போய் குந்திட்டு இருக்கிறல்ல, ஒவ்வொரு பாயிண்டும் தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது பிள்ளைகள் 223, கடத்திகளுக்கு மேல மீ கடத்தின் ஒரு ஆள் இருக்கிறார். மீ கடத்திகள் எழுதிக் கொள்ளுங்க. மீக்கடத்திகள் சம்பந்தமான சில பாயிண்ட்ஸ் எழுதிக் கொள்வோம். முதலாவது, மீக்கடத்திகள் சூப்பர் கண்டக்டர்ஸ். மீக்கடத்திகள் கடத்திகளை விட சிறப்பான கடத்திகளாகும். இதை விட இது சூப்பரா கடத்து. இரண்டாவது பாயிண்ட்,
சாதாரண வெப்பநிலையில் மீக்கடத்தி கடத்திகளாக தொழிற்படும். சாதாரண வெப்பநிலையில் அடுத்தது எழுதிக் கொள்வோம். கடத்தி மற்றும் மீக்கடத்திகளின் மூன்றாவது பாயிண்ட். கடத்தி மற்றும் மீக்கடத்திகளின் தடை எதிர் வெப்பநிலை வரைவு. தடை எதிர் வெப்பநிலை வரைவு. தடை எதிர் வெப்பநிலை வரைவு. தடை எதிர் வெப்பநிலை வரைவு. நாலாவது பாயிண்ட். ஒரு குறித்த வெப்பநிலையின் கீழ் 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 மீக்கடத்திகள் 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 பூச்சிய தடைத்திறனை கொண்டிருக்கும். பூச்சிய தடைத்திறனை கொண்டிருக்கும். பூச்சிய தடைத்திறனை கொண்டிருக்கும். அவ்வேளையில் உயர் கடத்துத்திறனை கடத்தாரை கொண்டிருக்கும். உயர் மின் கடத்தாரை கொண்டிருக்கும். அவ்வேளையில் உயர் மின் கடத்தாரை கொண்டிருக்கும். எழுதிக் கொள்ளும். அடுத்தது 224. மீக்கடத்திகளின் பயன்பாடுகள். சூப்பர் கண்டக்டர்ஸ் பயன்பாடுகள். மீக்கடத்திகளின் பயன்பாடுகள். முதலாவது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். சூப்பர் ஸ்பீட். அதாவது புள்ளிகள் ஏன் உதாரணமா வார லேப்டாப் விலைகள் ஏன் வர 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 கூடிக்கொண்டு வர. உதாரணமா அப்டேட் வர 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 உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்கும். உதாரணமா சொல்லுவோமே, ஒரு லேப்டாப் வருது, அடுத்த லேப்டாப் அவுடேட்டட் பண்ணும்போது இதுக்கு பிறகு இது வந்தால் என்ன காரணம் சொன்னால் மதர் போர்ட்ல உங்களுக்கு தெரியுமோ தெரியா, பழைய போன்ஸ் வாங்கி எடுத்து சிப்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்து பழைய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஏந்திரமா வாங்கி எடுக்கிறாங்க. அதில் மதர் போர்ட்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இதை பாகிஸ்தான்காரன் இந்தியாக்காரன் என்ன சொன்னா அது சேஃப்டி இல்லை. அதில் இருக்கிற உலோகத்தை பிரிச்செடுப்பான். அதிகமான செப்பு அதிகமான தங்கம் இருக்கும். செப்பும் தங்கமும் விலை கூடின அதாவது பிள்ளைகள் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சொன்னா விரைவில் கடத்தக்கூடிய ஆக்கள். டக் டக் டக்னு வேலை செய்யும். அதில் ப்ரொசஸர் எல்லாம் செகண்ட் கணக்கு டக் டக் டக்னு வேலை செய்யும். அந்த ப்ரொசஸருக்கும் மதபோர்டுக்கும் தான் வேலை. நீங்க நினைக்கல சும்மா கம்ப்யூட்டர் 5 லட்சம் 10 லட்சம், அதுக்குள்ள விஷயம் இருக்கு. அதுக்குள்ள ரேயா எலிமெண்ட்ஸ் பாவிச்சிருப்பான், உலோகங்கள் பாவிச்சு அந்த ஸ்பீடை கொண்டு வரது உண்டு. என்ன சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், அது தமிழால சொன்னால் விரைவு கணனிகள். மீ கணனிகள் சொல்லுவான். மீ கடத்தி மாறி மீ கணனிகள் சொல்லுவான்.
இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்க, மீ புகையிரதங்கள், அதாவது ஸ்பீட் ட்ரெயின்ஸ், மீ புகையிரதம், புல்லட் ட்ரெயின் அந்த மாதிரி பறந்துட்டு போற மாதிரி இருக்கும். எம்ஆர்ஐ ஸ்கேனர், எம்ஆர்ஐ ஸ்கேனர், எம்ஆர்ஐ ஸ்கேனர், இது மூணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள். சூப்பர் கம்ப்யூட்டர், மீ புகையிரதம், எம்ஆர்ஐ ஸ்கேனர். அடுத்தது நாலாவது, தொலைத்தொடர்பு சாதனங்களில், தொலைத்தொடர்பு சாதனங்கள், அதாவது சிக்னல் ரிசீவ் பண்றது மட்டுமே கொண்டு போற கம்பிலையும் இருக்கும். அது சொல்லுவாங்க HIS கம்பின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் மைக்ரோ உணரிகள் இருக்கும், சென்சஸ், சிப்ஸ், சென்சஸ் அதுலேயும் இருக்கும். அதை நம்ம ஷார்ட்டா எழுதுவோம். தொலைத்தொடர்பு சாதனங்களில், தொலைத்தொடர்பு சாதனங்களில், தொலைத்தொடர்பு சாதனங்களில் சரி. 225 ஓமின் விதி, ஓமின் விதி, ஓமின் விதி எழுத தெரியணும். ஓமின் விதி என்று சொன்னா பிள்ளைகள், இது V1ல இருக்கு, இது V2ல இருக்கு, இதுக்குள்ளால் ஒரு மின்னோட்டம் ஓடுது. எழுதி கொள்ளுங்க. வெப்பநிலை உட்பட ஏனைய பௌதீக காரணிகள் மாறாத விடத்து, ஏனைய பௌதீக காரணிகள் மாறாத விடத்து, ஏனைய பௌதீக காரணிகள் மாறாத விடத்து கடத்தி ஒன்றின் முனைவுகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு, கடத்தி ஒன்றின் முனைவுகளுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு அதனூடான மின்னோட்டத்துக்கு நேர்வீத சமனாகும், அதனூடான மின்னோட்டத்துக்கு நேர்வீத சமனாகும், அதனூடான மின்னோட்டத்துக்கு நேர்வீத சமனாகும், அதனூடான மின்னோட்டத்துக்கு நேர்வீத சமனாகும், அதனூடான மின்னோட்டத்துக்கு நேர்வீத சமனாகும். உதாரணமா V சமன் IRல I சமன் 1/r டைம்ஸ் V, இது என்ற x அச்சு, இது என்ற m, இது என்ற y அச்சு. ஆக y சமன் mx கிராஃப் இதிர படித்திறன் ஒன்றின் கீழ் 6 தரும். எழுதி காட்டு. நாளை கிளாஸ்ல ஓமின் விதிகளோட மொத்த வரைவுகள், IV வரைவுகள், சிலபஸுக்கு உட்பட்ட அத்தனை வரைவுகளையும் பார்த்துட்டு அப்படி தொடர்ந்து போவோம். எல்லாருக்கும் விளங்கிட்டாண்டே கிளாஸஸ் முழுக்க இன்ஷா அல்லாஹ் 300ஓட எலக்ட்ரிசிட்டி நிற்கும். அதுக்கு பிறகு எலக்ட்ரானிக்ஸ் அடுத்த 100. சரி, எல்லாருக்கும் விளங்கிட்டா?